Hi friends, இந்த வீடியோவில் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து அனுப்பியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் கேட்டிருக்க வந்து ஆம்ஹோல் வைக்க ஆம்ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டின் படி வைத்தால் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுப்போம். அதாவது ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஒரு 14.5 15 15.5 இந்த மாதிரி நம்ம எடுப்போம். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். அது அந்த அளவு வந்து செக் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் உயரம் அப்படிங்கும்போது நான் ஷோல்டர்லேருந்து அதை 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வைக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் லீனாக இருக்கவங்களுக்கு அதே அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு வந்து கை பெருசாக இருக்கவங்களுக்கு அதை விட இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சா சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆம்ஹோல் வரும். ஆனால் எல்லாமே பேஸ் வந்து நம்ம ஆம்ஹோலினுடைய ரவுண்டை 1/2 வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு போக மீதி வர்ற அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். இதில் இன்னொரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு அந்த ஷோல்டர்கிட்ட வந்து எப்படி தான் பார்த்தாலும் ஒரு சிலருக்கு லூஸ் வரும். அந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 1/2 இன்ச்சு விடாமல் மேலே இருந்தே மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணாலும் அந்த அளவு வந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு அந்த 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய ஆம்ஹோலினுடைய அந்த இதுவும் பார்த்தீங்க, பாடியோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாகவே வச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஷோல்டர் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கிளாத்து. அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆம்ஹோல் ரவுண்டை சின்னது பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். இன்னொன்று, நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது அதுலேயே உயரத்தை அளந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டு ஷோல்டர் அளவுலேருந்து நம்ம எப்படி ஆம்ஹோல் அளவு வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் டவுட் வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸ்லேயே அந்த உயரம் எப்படி நம்ம அளக்குறோமோ, அதாவது இடுப்பினோட உயரம் எப்படி அளக்குறோமோ அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஆம்ஹோல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு கூட நீங்கள் ஆம்ஹோலுக்கு வச்சுக்கலாம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சிலர் கால்குலேட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்க அதை கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி அதை நீங்கள் ஷோல்டர் அளவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன் அவங்களுக்கு தச்சு கொடுக்கும்போது நம்ம தச்சு போடும்போது அந்த ஃபிட்டிங் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கால்குலேஷன்லாம் இப்போ நான் சொன்ன கால்குலேஷனே இல்லாமல் கூட நீங்கள் ஒரு சில கால்குலேஷன் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்படி வச்சா இது கரெக்டாக வரும், இப்படி செஞ்சால் இது கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. இதெல்லாமே ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்று நம்ம பண்ணுறது தான். அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த 2 விதமாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஹோலில் வர கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் கேட்டிருக்க டவுட் வந்து கழுத்தினுடைய அகலத்தை பற்றி. அதாவது கழுத்தினுடைய அகலம் வந்து மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்றீங்க. அது கண்டிப்பாக ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஏன்னா கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் ரொம்ப வைடாக வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வரும். அதனால் அதை கரெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஷோல்டர்னுடைய அகலத்தை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நெக்கினுடைய அகலத்தை வந்து நீங்கள் கரெக்டாக தான் வைக்கணும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும், ஆம்ஹோல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே அந்த சார்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் பாருங்கள். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸுக்குமே நான் அதில் வந்து சார்ட்டில் வந்து அந்த கழுத்தினோட அகலம் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை நான் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னா, லீனாக இருக்கவங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு மட்டும் கழுத்தினுடைய அகலம் வச்சிங்கன்னா போதும். ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த லீனாக இருக்கவங்களே, அதாவது ஒரு 34 35 சைஸ் உள்ளவங்க, பாடி சுற்றளவு உள்ளவங்க கழுத்து கொஞ்சம் வைடாக போடணும் அப்படின்னா 2.25 வைங்க. நார்மலாக 2.5 கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வைடாக போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 2.25 வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 40க்கு மேலே உங்களுக்கு ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு போகுது அப்படின்னா நீங்கள் கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச்சு வைக்கலாம். இப்போ நான் சொன்ன அளவை விட கம்மியாக வருது அப்படின்னா 2.25 வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புக்கும் அந்த கழுத்தினுடைய அகலத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 35 36 உள்ளவங்களுக்கு நீங்கள் கழுத்து வந்து 3 இன்ச்சு அகலம் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் சைடில் வந்துட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா நெக் அகலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இது ஷோல்டர் வந்து அவுட்டரில் நகரும்.
அப்போ என்ன ஆகுனா நார்மலாக இருக்கிற அந்த பொசிஷனை விட அவுட்டரில் போகும்போது உங்களுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா லூஸாவோ இல்லை ஏதோ ஒரு இது வரும். அப்போ வரும்போது நீங்கள் 5.5 வைக்கும்போது 5.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி போடும்போது ஷோல்டரும் தின்னாக தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் நார்மலாக இந்த வைடாக போடுறவங்களுக்கும், அதாவது கழுத்து ரொம்ப அகலமாக போடுறவங்களுக்கும், டீப் நெக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டீப் நெக்காக போடுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரும். அவங்களுக்கு எல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த சைடு ஆர்ம்ஹோல் கரெக்ட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வரும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் 35 சைஸு 34 சைஸுக்கு கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சு இல்லாட்டினா 2.25 வச்சு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதுவே கொஞ்சம் ரொம்ப வைட் நெக்காக வேணும், ரொம்ப ஃபேன்சியாக வேணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த சுருக்கம் இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான இதில் மார்க் பண்ணி நான் சொன்ன ப்ரொசீஜர் படி கரெக்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85-90% வந்து உங்களுக்கு அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அப்புறம் மீதி வந்து தைக்கிறதுல நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 98% வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அந்த 2% அப்படிங்கிறது அவங்களுடைய பாடி ஷேப்பை பொறுத்து. ஒரு சிலருக்கு உடம்புனுடைய அந்த அமைப்பில் அந்த சின்ன சின்ன சுருக்கம், லூஸ், டைட் இந்த மாதிரியெல்லாம் வரும். நம்ம அளவு எடுக்கிறதுல வந்துச்சுன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அந்த மாதிரி வர்றதை நம்ம தையல் போட்டு நம்ம பிரிக்கவோ கூட்டவோ செஞ்சு சரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கட்டிங்கில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது போக போக அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸில் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் 2-3 ப்ளவுஸ் தைக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படிங்கும்போது நம்ம அதை ப்ளவுஸை வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அந்த மிஸ்டேக் இருந்தாலுமே நம்ம ப்ளவுஸை வந்து போட முடியும், அதுக்கான ஃபிட்டிங் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுடைய அந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் நெக்கினுடைய அளவை வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இதில் வந்து வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு மெஷர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 10.5 இன்ச் அப்படிங்கும்போது ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட்டினுடைய அளவு நம்ம பார்த்தாவே உங்களுக்கு ஒரு 11.5-12 தான் ஸ்டார்ட் ஆகும். 11, 12, 12, 16 வரைக்கும் கூட நம்ம வச்சுருக்கேன். ஆனால் 10.5 அப்படிங்கும்போது உங்களுடைய ஹைட்னுடைய அளவு வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை ஷார்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் 10.5 மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியான உயரமாக தெரியுது. மற்றபடி செஸ்ட் ரவுண்டு ஓகே, செஸ்ட்டு ஓகே, ஹிப்பு ஓகே. ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸாக இருக்குது. அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு செஸ்ட் ரவுண்டும் அதே அளவாக இருக்குது. நீங்கள் எடுத்திருக்க வெயிஸ்ட் ரவுண்டு, அதாவது ஹிப் ரவுண்டுன்னு போட்டிருக்கீங்க, ஹிப் சைஸுன்னு போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ்லேயே வந்து, ஏன்னா இது ஒரு சுடிதார் அப்படின்னா கூட ஓகே, செஸ்ட்டு 34, ஹிப்பு 34 அப்படின்னா கூட ஓகே. ஆனால் மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 38 எடுத்திருக்கீங்க. எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு டோட்டலாகவே எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படின்னா உயரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இருக்க மெஷர்மெண்ட்ஸ் கூட மாறி வரும், அது நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 11.5 வரும். அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக போட முடியும். ஏன்னா 10.5 போது உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்க ஸ்லீவ்னுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா 10.5 தான் எடுத்திருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா உயரம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங்ஸ் வந்து அப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறக்கி வர மாதிரி தான் நம்ம வைக்கணும். அதனால் அந்த அளவுகளை முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமைன் ஒரு எனக்கு இந்த கமெண்ட்ஸ்லேயே உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் போடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோவோ அல்லது பதிலாவோ நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தைத்த பின் கை ஜாயிண்ட், பாடி ஜாயிண்ட்டு சரியாக அமைவது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்மளோட சேனலுக்குள்ளே போயிட்டு ட்ரினிட்டி அப்படின்னு போயிட்டு சைடு ஜாயிண்டிங், சைடு க்ளோசிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கான வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இதையெல்லாம் மீறி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டும் கூட உங்களுடைய அளவுகள் வந்து கரெக்டாக வரல, நீங்கள் தைக்கிறது சரியாக வரல அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுடைய பேசிக் மெஷர்மெண்ட்ஸில் தப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுற விதத்துலேயும் தப்பு இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வராமல் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ கால்குலேஷன்லாம் ஒழுங்காக போட்டு கரெக்டாக இடுப்பு சுற்றளவு, பாடி சுற்றளவு, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த பட்டியுடைய அந்த நீளம் இதெல்லாமே கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைடில் 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம இந்த பேக் ஆர்ம்ஹோல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி தான் இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு ஈக்குவலாக வராமல்லாம் போகாது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வீடியோவில் போயிட்டு ட்ரினிட்டி அப்படி ஸ்டுடியோ ஈரோடு அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து சைடு ஜாயிண்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட்டடாக பாருங்கள். ஏன்னா நான் மறுபடியும் சொன்னாலும் அதில் வீடியோஸாகவும் இருக்குது, கொஸ்டினுக்கு ஆன்சராகவும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் முதல்ல அந்த விஷயங்கள் வந்து என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணி பாருங்கள்.